தமிழ் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுமதி அவர்கள், எழுத்தாளர் கவிஞர் பாடலாசிரியர் அறிவுமதி அவர்கள் குறிப்பிடும் பொழுது அதுல திராவிடத்தின் தெய்வம் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறாரு. அவர் இத அவரு வித்யானந்தாவனுடைய வரிகளை சுட்டும் பொழுது இப்படி திராவிடன்னு சுட்டுறத சொல்றாரு. ஆனா அவரு இதுல இவரே அது திராவிட பண்பாடு என்னாருனாக்கா அவரு இன்னும் அங்கிருந்து வெளியே வரலன்னு அர்த்தம். அந்த பற்றுக்கோடோட தான் நிக்கிறாரு. இப்ப முருகனுடைய வரலாறு 12,000 ஆண்டு காலம் வருது என்னுடைய கணக்குப்படி. முருகன் யாரு, அவன் எப்படி நம்மளை பாதுகாத்தா அப்படிங்கறதெல்லாம் புலம்பெயர் தமிழர்களுக்கு தெரியும். ஏன்னா அன்னைக்கே புலம்பெயர்ந்துள்ள ஒரு 1000 ஆண்டு காலம் புலம்பெயர்வு நடந்திருக்கு. மாச விக்டர் அது சேகன்கிற நூல்ல மெசபடோமிய பகுதி பூராமே முருக வழிபாடு இருக்குங்கிறாரு. அப்ப அது இந்த கிமு 12,000க்கு முந்தி புலம்பெயர்ந்த அந்த மக்கள் தொகுப்பு கொண்டு சென்றதுதான். அதனாலதான் இவன் குறிஞ்சி நில தலைவனாக உண்மையிலேயே இவன் குறிஞ்சி நிலத்தை ஆண்டவன் இல்ல. முருகன் குறிஞ்சி நில மன்னன் தான். அவன் பாண்டிய மன்னன் தான். இளவரசனா இருந்து அரசனா இருந்துதானே இவ்வளவு பண்ண முடியுது. தனி ஒரு மனிதன் எப்படி பண்ண முடியும்? கந்தத்துக்கு 20க்கும் மேற்பட்ட பொருள் இருக்கு. அப்ப தமிழ்ல கந்தம்ங்கிற சொல்லதான் சமஸ்கிருதத்துல ஸ்கந்தான் அப்படிங்கிறான். இஷு போட்டு ஸ்கந்தம்ங்கிறான். தூய தமிழ் சொல்லு. கந்தன்கிறதே தூய தமிழ் சொல். தூய தமிழ் சொல்லு. முருகன் தூய தமிழ் சொல்லு. முருகன் மரடானவன். கார்த்திகேயன் சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் தமிழ் சொல்லு இல்ல. கார்த்திகேயன் கார்த்திசேயன் அப்படி படிக்கணும். அத இதுல சுகிசிவம் சொல்றாரு சுப்பிரமணியங்கிறது வடநாட்டுல இருந்து வந்த ஒரு பெயரு. அப்ப வடநாட்டு பெயரு. சுப்பிரமணியங்கிறது வடநாட்டு பெயரு. அதுக்கு தமிழுக்கு சம்பந்தம் இல்ல. அப்ப வடநாட்டிலயும் முருகன் இருந்தானா? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு வரலாற்று ஆய்வாளர் மரியாதைக்குரிய ஐயா சாரங்கபாணி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் தமிழ் முருகன் அறிவுமதி அவர்கள் எழுதிய நூல் குறித்தும் அந்த நூலிலே முருகன் பற்றி சொல்லப்பட்டிருக்கிற குறிப்புகள் குறித்தும் திராவிட தெய்வம் என்று அந்த நூலிலே சர்ச்சைக்குரிய ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது, அது குறித்தும் விரிவாக கேட்டறிவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். டிஎன் மீடியா நேயர்களுக்கும் ஊழியர்களுக்கும் வையந்தழி வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். தமிழ் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுமதி அவர்கள், எழுத்தாளர் கவிஞர் பாடலாசிரியர் அறிவுமதி அவர்கள் குறிப்பிடும் பொழுது பேராசிரியர் வித்யானந்தன் அவர்களுடைய தமிழர் சால்புங்கிற நூலை மையமா வச்சு நிறைய தரவுகள் எடுத்தாளப்பட்டிருக்கு. அதுல திராவிடத்தின் தெய்வம் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறாரு. ஏன்னா முருகன் அப்படிங்கிறவரை பிற மாநிலங்கள்ல இருக்கிறவங்க எல்லாருமே வழிபட்டு இருக்கிறாங்க அந்த காலத்துல. அதனால ஒரு போர்க்கடவுளாக அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால திராவிட தெய்வம் அப்படிங்கிற வார்த்தையை முன்வைக்கிறாரு. திராவிட கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை முன்வைக்கிறார். இதை அறிவுமதியுடைய சார்பு நிலையை காட்டுகிறதா? இதை எப்படி பார்க்கிறீங்க? இப்ப தமிழர் நிலம் மெய்யியல் ரீதியா நம்மளுடைய தமிழகம் மெய்யில கிபி 7ஆம் நூற்றாண்டுகளிலேயே முற்றழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டது. ஆசிவகம் என்ற மெய்யியல் முற்ற அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டது. ஆன போதிலும் அந்த மெய்யியலின் கூறுகள் பண்பாட்டு கூறுக்குள்ளே பயந்து கிடக்கிறது. சடங்கு முறையில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நீங்க காது குத்தி, கல்யாணம், மஞ்சள் தண்ணி இப்படின்னு நடத்துற ஒவ்வொரு சடங்கு முறைக்குள்ளாலேயும் இந்த ஆசீவக பண்பாட்டு கூறுகள், ஆசீவகர்கள் அந்த தத்துவங்களை மக்களுக்கு விளக்கும் போது எடுத்துக்காட்டா சில நடைமுறைகளை பின்பற்றினாங்க. அதுதான் சடங்கு முறையா நேர்ச்சி, வேற ஒண்ணும் இல்ல. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா 9 கோள்கள் வளிமண்டலத்துல ஞாயிறு சுற்றி இயங்குது அப்படின்னு அன்னைக்கு சித்தர்கள் கண்டுபிடிச்சு கீழே இருக்கிறவங்களுக்கு விளக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை. அப்ப அவன் என்ன பண்றான், ஒரு செங்கல் எடுக்கிறான். ஒரு கோளினுடைய பயண பாதை இருக்குல்ல, அது முன்னோக்கி செல்லணும்னாக்கா முன்னோக்கி செல்றத ஒரு முகம் அப்படிங்கிற மாதிரி அவன் அதுல ஒரு கொட்டை வைக்கிறான். இது முகம்.
அப்படின்னா இந்த சூரியன் இந்த இடத்துல இருக்கு, நடுவுல இருக்கு, இதுக்கு பக்கத்துல வெள்ளி இருக்கு, இது வியாழம் இருக்கு, இங்க செவ்வாய் இருக்கு, இங்க புதா இருக்கு, இப்படி ஒவ்வொரு செங்கல்ல சுத்தி வைக்கிறான். குத்து விளக்கு இருக்குல்ல, 5 கண்ணு இருக்கு, 5 திரி போடுறோம். இப்ப ஐம்பூதத்தின் குறியீடு தான் அங்க எல்லா இடத்துலயும் கொண்டு வரோம். 5ங்கிற எண்ணம் இல்லாம ஐம்பூதத்தின் குறியீடு. இப்ப குடவிளக்கு நீர் வச்சிருப்பான். திருமணத்துல பார்த்தா குடவிளக்கு, ஒரு குடத்துல நீர் இருக்கும், மேல அகல்ல தீ எரியும். அப்ப நீரும் நெருப்பும் சேர்ந்தது உயிர் இயக்கத்துக்கு தேவையானது. காற்று, நீர், தீ. அப்ப இறை வழிபாடு பழி போடும்போது கற்பூரம் கொளுத்துறான், வத்தி கொளுத்துறான், தேங்காய் உடைக்கிறான். அங்க பாத்தீங்கன்னாக்கா கற்பூரம் வத்தியின் குறியீடா, அதாவது காற்றின் குறியீடா ஊதுவத்தி வைப்பான், தீயின் குறியீடா கற்பூரம் கொளுத்துவான், அப்புறம் நீரை எடுத்து இப்படி மாத்துவான். அப்ப அது எதை சொல்ல குறிக்க வரான்னா, ஐம்பூதமாத்தாலான உடம்புல உடல் என்பது நிலம், உயிர் என்பது விண், இரண்டும் போச்சுன்னா மீதி நீர், வெப்பம், காற்று, மூன்றும் இயக்க நிலையில இருக்கு. இததான் சித்த மருத்துவம் பித்தம், வாதம், கபங்கிறான். வெப்பம், நீர், காற்று. இத வள்ளுவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு? மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3ங்கிறாரு. இததான் நீ கடவுள்கிட்ட போய் என் உடம்புல இருக்கிற நீர், வழி, தீ நிலை பெற்று உடம்பில் சீருற்று இயங்க சித்தனை அருள் செய்வாய்ன்னு நீ வேண்டிக்கிற. என்கிட்ட உடம்பு இருக்கு, உயிர் இருக்கு, அது ஒழுங்கா இயங்கணும்னா என் உடம்புல இருக்கிற காற்று, நெருப்பு, தீ, நீர் 3 சமநிலையில இயங்கணுங்கிறத நீ குறியீடா காட்டுறதா அங்க நீர் மாத்துறதும், வத்தி கொளுத்தி வைக்கிறதும், கற்பூரம் கொளுத்தி வைக்கிறது. இது இந்த சடங்கு முறையெல்லாம் நீ எதை சேர்ந்தது? எந்த சமயத்தை இந்து மதத்தை சேர்ந்ததா? அது இந்து மதத்துல இவங்க விளக்கம் கொடுக்க முடியுமா அதுக்கு? இப்ப சைவனா அது செய்யறான், வைணவனா அது செய்யறான் இல்லையா? இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இறந்த பிறகு கையில கட்டு கட்டுறது, காலில் கட்டு கட்டுறது, தீப்பந்தம் பிடிக்கிறது, இப்படி வளைய காப்புல இருந்து நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சி எடுத்தாலும் வெத்தலையை வைக்கும் போது கூட காம்பு தெக்க வைக்கிறது, வாழைப்பழம் வைக்கும் போது காம்பு தெக்க வைக்கிறது, தேங்காயை உடைச்சு வைக்கும் போது கண்மூலியை தெக்க வைக்கிறது, எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு வரலாற்று நிகழ்வும் ஒரு மெய்யியல் கூறும் உள்வாங்கப்பட்டு இருக்கு. இப்படி இந்த பண்பாட்டு கூறுகளை இவங்க அழிக்க முடியல. ஆசீவகத்தை இவங்க தமிழர் மெய்யியல் அழிச்சிட்டாலும் பண்பாட்டு கூறுகளை இவங்க அழிக்க முடியல. ஆன போதிலும் அரசியலை கைப்பற்றுறாங்க. அப்ப இந்த நிலைப்பாடு எங்க வருதுன்னாக்க, விஜயநகர ஆட்சி காலம் அதுக்கு பிறகு ஆங்கிலேயர் ஆட்சிக்கு உட்பட்ட பிறகு அந்த 500 ஆண்டு காலம் முற்றடிமையா தமிழர்கள் இருக்காங்க விஜயநகர ஆட்சியின் கீழே. அப்புறம் ஆங்கிலேய ஆட்சியின் கீழே விஜயநகரத்து ஆட்சியாளரும் அடிமையா தான் இருக்கான் ஆங்கிலேயனுக்கு. அவன் வெளியேறும் பொழுது அந்த இடத்த தமிழ் பிராமணர்கள் அந்த மேலாண்மையை கைப்பற்ற முயற்சி செய்யறாங்க. அது தமிழ் பிராமணர்கள் அல்லது தெலுங்கு பிராமணர்கள், குறிப்பா பிராமணர்கள், அவங்க ஆங்கிலேயங்கிட்டயே பயிற்சி எடுத்துக்கிறாங்க, ஆங்கிலம் படிக்கிறாங்க, அரசு அலுவலகத்துல போய் உள்ள சேர்றாங்க. அந்த இடத்த பூரா ஆங்கிலேயம் போன பிறகு அந்த ஆளுமை அதிகாரம் முழுக்க அவங்க கையில போங்கிற நிலை வரும் பொழுது இங்க இருந்த அந்த விஜயநகர வாரிசுகளுக்கு மீண்டும் தன் ஆளுமையை நிலைநிறுத்த என்ன வழின்னு தேடுறாங்க. அப்ப தங்களை தமிழன்னு அவங்க சொல்லிக்க முடியல, தங்களை தெலுங்குன்னு அடையாளப்படுத்த முடியல. அப்ப பொது ஒரு சொல்ல உருவாக்கணும்னு திராவிடத்தை தேடுறாங்க. இப்ப கூட திருமாவளவன் சொல்லிருப்பாரு, வட இந்தியாவில போய் கேட்டா திராவிடனா தமிழனை தான் குறிக்குமா. திராவிடன்னா தமிழனை தானே குறிக்கும். அப்புறம் எழுச்சி தமிழன் என்ன வெங்காயத்துக்கு போடுற? எழுச்சி திராவிடர்னு போட்டுக்க வேண்டியதானே. திராவிடர்னா தமிழர் தானே குறிக்க போகுது. எழுச்சி தமிழர் வேலை இல்ல, எழுச்சி திராவிடர்னு அவர் போட்டுக்கலாம்ல. இதெல்லாம் பம்மாத்து வேலை. அப்ப இங்க திராவிடர் அப்படிங்கிற சொல்லு 1 நூற்றாண்டு காலமா தமிழர்கள் தான் திராவிடர்கள்ங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம மேல கொண்டு வந்துட்டாங்க. புரியுதா? தமிழ் சான்றோர்களே, தேவநேய பாவாணர், அயோத்திதாச பண்டிதர் போன்ற பழைய பெரும் ஆளுமைகள்
இவங்களே திராவிடம்னாக்கா சரி நம்ம எல்லாம் திராவிடம் தான் அப்படின்னு எடுத்துக்கினாங்க. இவங்களுடைய இந்த திராவிடங்கிற சொல்லாடலுக்கு பின்னால இருக்கிற ராஜதந்திர சதி இவங்களுக்கு உணர முடியல, நம்பிட்டாங்க. இந்தியாவில் உள்ள ஆரியர் அல்லாத ஒட்டுமொத்த மக்களையும் இனக்குழுவையும் குறிக்கணும்னா மொழிவழி தேசிய இல்லாத மரபு வழி தேசியமா குறிக்கணும்னா நாகர்கள் தான் நம்ம குறிக்கணும். சரி, புரியுதுங்களா? இந்தியாவில் உள்ள ஆரியர் அல்லாத அனைத்து மக்களும் இனவழி நாகர்கள், நம்மளும் நாகர்கள் தான், இனவழி நாகர்கள். தமிழ் மொழியிலிருந்து வட்டார வழக்கு மொழியாக சமஸ்கிருதம் கலந்து வடமொழி கலந்து ஒவ்வொரு வட்டார வழக்கு மொழியா மாறும் பொழுது அந்த மொழி பேசிய மக்கள் அந்த மொழி வழி தேசிய இன மக்களா மாறுறாங்க. நீங்க இனவழி நாகர் தான், இந்தியாவில் இருக்கிற எல்லாமே இனவழி நாகர்கள் தான். ஒவ்வொருவரும் தமிழ் மொழியை விட்டுட்டு ஒவ்வொரு வேறு மொழிக்கு போயிட்டாங்க, நம்ம அந்த மொழியை பேசியிருக்கோம். இன்னைக்கு அடையாளங்கிறது ஒரு தேசிய இனத்தின் அடையாளங்கிறது மொழி வழி தேசிய இன அடையாளமா இருக்கிறதால நம்மள தமிழருங்கிறோம், பக்கத்துல இருக்கிறவன் தெலுங்கருங்கிறான், இந்த நாள கன்னடருங்கிறான், மலையாளிங்கிறான். ஆனா இந்த மலையாளம் தொடர்ந்த 500 ஆண்டு அதுக்கு முந்தியவன் தமிழன் தான். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மலையாளியும் தமிழன் தான். 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கன்னடனும் தமிழன் தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தெலுங்கனும் தமிழன் தான். ஆனா இதை சொன்னா அவனும் ஒத்துக்க மாட்டானோ. நாங்க தனியா வானத்திலிருந்து குதிச்சோம், தமிழ்ல இருந்து வந்தது இல்லை எங்க மொழி அப்படிம்பாங்க. அதனால அது கௌரவ பிரச்சனைன்னு வச்சுக்கீங்களா. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் இருக்கிற எந்த மொழியும் ஒரு மொழி எடுத்துக்கினேன், தமிழ் அல்லாத நீங்க மராத்தி எடுத்துக்கங்க, ஒரியாவை எடுத்துங்க, ஒரு மொழி எடுத்துக்கினா அதுல இருக்கிற தமிழ் சொல்லுகளையும் சமஸ்கிருத சொல்லுகளையும் வெளியே எடுத்துட்டீங்கன்னா அங்க ஒரு மொழியே இருக்காது. இதுதான் இப்ப இதுல அவரு திராவிடன்னு குறிப்பிட்டதுக்கு காரணம் நம்ம அந்த வகையில தான் பார்க்கணும். இப்ப இருக்கிற கண்ணோட்டத்துல நம்ம பார்க்க முடியாது. அத நீங்க சொல்றது வித்யானந்தனுக்கு பொருந்துங்க ஐயா. இப்ப ஏன்னா அவரு பொருந்தும், ஆனா பொருந்துமா? அவருக்கு பொருந்தாது. அவரு இத அவரு வித்யானந்தாவனுடைய வரிகளை சுட்டும் பொழுது இப்படி திராவிடன்னு சுட்டுறத சொல்றாரு. ஆனா அவரு இதுல இவரே அது திராவிட பண்பாடு என்னாருனாக்கா அவரு இன்னும் அங்கிருந்து வெளியே வரலன்னு அர்த்தம். அந்த பற்றுக்கோடோட தான் நிக்கிறாரு. திராவிடத்துல தொன்மையில இருந்திருக்கலாம், இயக்கத்துல இருந்திருக்கலாம். வெளியே வந்துட்ட பிறகு பற்றறுத்த நிலை வரணும். அந்த திராவிடன் நம்மளுக்கு எதிரிங்கிற நிலைப்பாட்டுல நீ வரணும். இப்ப திருமாவளவன் சொல்ற மாதிரி திராவிடம் எல்லாம் நம்மளுக்கு ஏறி இல்ல, ஆரியன் தான் ஏறி, திராவிட ஏறி இல்ல. திராவிடம் எந்த வகையில ஏறி இல்ல, ஆரியத்தினுடைய அடியாள் தான் திராவிடம். அதுதான் திருமாவளவன் சொல்றாரு. நீங்க பார்ப்பனிய எதிர்ப்பை செய்யாம தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு அதை தெலுங்கு எதிர்ப்புல போய் நிறுத்துறீங்க, வடவர்களை கூட எதிர்க்க மாட்டேங்கிறீங்க, பார்ப்பனை எதிர்க்க மாட்டேங்கிறீங்க, ஆனா தெலுங்கர்களை போய் எதிர்க்கிறீங்க, கருணாநிதி எதிர்க்கிறீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு திருமாவளவன். இப்போ அறிவுமதி என்ன கேக்குறேன், எங்க அப்பா காலத்துல எங்க அப்பா ஒருத்தன் திட்டு போட்டான். இப்ப அவன் சண்டைக்கு போடுமா? நானு இப்ப என்ன ஒருத்தன் போட்டு சக்கியா அடிச்சுக்கின்னு இருக்கான், இவன் சண்டைக்கு போடுமா? ரெண்டு பேரும் எனக்கு பிடிக்காதவன் தான். உடனடியே நான் யாருக்கிட்ட சண்டைக்கு போட, என்ன எவன் அடிக்கிறானா அங்கதானே தடுக்கணும். 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா பேசி போனோம், அவன் ஒப்பனை பேசி போனோம், இந்த சண்டைக்கு போறேன்னா பிராமணர்கள் எங்க தமிழர் மீது ஆளுமை செஞ்சா சொல்லுங்க? என்னைக்கு உங்ககிட்ட படையெடுத்து ஆட்சியை பிடிச்சான்? சரி, தமிழர்கள் மீது தமிழ்நாட்டின் மீது எந்த பிராமணர்கள் படையெடுத்து ஆட்சியை பிடிச்சான்? பண்பாட்டு கூறுகள் அவன் மாற்றம் பண்ணா இங்க இருந்த சண்டிகள் ஏற்றதாலனா பாண்டியனோ சேரனோ சோழனோ பல்லவனோ இவன் பாப்பான அனுமதிச்சதால தாங்க பிராமணர்களை உள்வாங்கன்னு தாங்க பண்பாட்டு கூறுகள்ல மாற்றம் ஏற்படுது. சைவம் எப்படி வருது? இங்கிருந்து தமிழரசர்கள் தானே பிராமணர்களை உள்வாங்குறாங்க. பிராமண படையெடுப்பு நடக்கலையே. ஆனா விஜயநகர ஆட்சி படையெடுத்து வந்தது. கடந்த 160 ஆண்டு காலமா விஜயநகர வாரிசு திராவிடங்கிற பேர்ல ஆளுமை செய்து, இந்த ஆளுமை நல்லாட்சியா இருந்தா நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. ஒட்டுமொத்த தமிழர்களுடைய மண்ணினுடைய கனிம வளங்கள் கொள்ளை போயிடுச்சு, நீர்வளம் போயிடுச்சு, நிலவளம் போயிடுச்சு, கல்வி உரிமை போயிடுச்சு, படிப்பறிவு போயிடுச்சு, எல்லாமே இங்க பண்பாட்டு கூறுகள் செஞ்சு போச்சு.
ஆங்கிலமயமாயிடுச்சு. தமிழ் வழி போய் தமிழ் வழி பள்ளி ஒண்ணு மூடப்பட்டுக்குன்னு வருது. அப்ப ஒரு முற்றழிப்புக்கு ஆளாகின்னு இருக்கு. கேரளாவில் விழுமம் துறைமுகம் கட்டுறதுக்கு ஏன் ஊர்ல இருந்து கல் எடுத்து போறான். இங்க மேகதாது அணை கர்நாடகா கட்டுறதுக்கு நம்ம ஊர்ல இருந்து மணல் எடுத்து போறான். இதை கொடுத்தது பொறுத்து இங்க திராவிட அரசியல்வாதி அமைச்சர்கள் தான் கொடுக்கறான். அப்புறம் திராவிடத்தை எதிர்க்காம ஆரியத்தை எதிர்த்துக்கு நான் என்ன பண்றது? எனக்கு முதல் வேலை இப்ப இன்னைக்கு முதல் வேலை திராவிடத்தை அழிக்கிறது. ஆனா எனக்கு ரெண்டும் வகைதான், ரெண்டு எதிரி தான். சரி சரி, இன்னைக்கு பண்பாட்டு ரீதியா நீங்க சொல்ற போல ஒரு தாக்குதல் நடக்குது. ஒரு ஆந்திராவை சேர்ந்தவங்க முருகனை வடநாட்டுல பிறந்த ஒரு கடவுள்னு காட்டுறாங்க. அப்போ அதுக்கு கவுண்டரா, அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் முருகனை தமிழ் கடவுள் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிற ஒரு நூலை எடுத்து ஒரு திரைப்படம் வருது. அப்போ இதுக்கு அந்த திரைப்படம் எடுக்கிற வெற்றிமாறன் ஆகட்டும், எழுதியிருக்கிற அறிவுமதி திராவிட சார்புல நிக்கிறாரு. அப்ப அவங்க தமிழ் முருகனுடைய பண்பாட்டை காக்கிறார்கள் தானே அவங்க கிட்ட இருந்து, தெலுங்கர்கள்ட்ட இருந்து. தெலுங்கர்கள்ட்ட இருந்து காக்கும் பொழுது இந்த திராவிடங்கிற சொல்லாதால அங்க வர, தெலுங்கர்கள்ட்ட இருந்து காக்கும் பொழுது இந்த திராவிடங்கிற சொல்லாதால அங்க வரக்கூடாது. திராவிட தெய்வம்னு சொல்றாரு அறிவுமதி. ஆமா, நீ திராவிடங்கிற சொல்லாடல் வரக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய ஆய்வு பிரகாரம் முருகனுடைய ஆண்டு காலம் 12,000 ஆண்டுகள் வருது. கிமு 12,500 ஆண்டு காலத்துல இருந்ததா தெரியுது. ஏன்னா முதல் கடல்கோள் 18,000 ஆண்டு கிமு 18,000 வருது. அது ஈசன் இருந்த காலகட்டம். அது ஆசிவகத்தினுடைய துவக்கனர் அவர் தான். 12,500 கிமுல இரண்டாம் பெரு கடல்கோள் வரும் பொழுதுதான் தென்குமரி போவது, பூம்புகார் போவது, இலங்கை பிரியுது. இந்த காலகட்டத்துக்கு முன்னாடி இருந்ததுதான் திருமால் அப்படின்னு நம்ம கணிக்கிறோம். எல்லாமே ஆசிவக பெருஞ்சித்தனாவும் அரசனாவும் இருந்தவங்க தான். அரசனாலே படிக்கிறவன் தானே, அவன் தானே கனமா படிப்பான், அவன் மட்டும் பிள்ளை படிக்காததா. இப்ப அந்த காலகட்டத்துல அந்த கடல்கோளுக்கு பிறகு மக்களை அந்த அழிவிலிருந்து மீட்டெடுத்ததான் முருகனுடைய காலமா பார்க்கப்படுது. அப்ப அங்கிருந்து ஒரு 1000 ஆண்டு காலமா புலப்பெயர்வு நடந்திருக்கு. வடக்கு நோக்கி சிந்துவெளி பகுதிக்கு இந்தியா முழுக்க பரவி இருக்கு. அது மெசபடோமியா நாகரிகமும் தமிழர்கள் பரவன நாகரிகம் தான். அப்ப இந்த முருகனுடைய வரலாற்று தரவுகளை அவங்க கொண்டு போயிருக்காங்க. ஐயா மாசோ விக்டருடைய நூல் சேயங்கிற நூல்ல மிக தெளிவா கொடுத்திருக்காரு முருகனை பற்றி ஆய்வு. இப்ப முருகன்னா என்ன, கந்தன்னா என்ன, இங்க சில பேர் சொல்றாங்க கந்தன் அப்படின்னாக்கா அந்த தரவு இருக்கு. நம்ம முதல்ல நீங்க அதை பேசிட்டீங்க, அதை நம்ம பேட்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அப்படி இப்படி போனவங்க அவங்க. அதனால இந்தியா முழுக்கவே அந்த அன்றைக்கு போன பொதுவா மக்களுக்கு தமிழர்கள் சொல்லலாம். இன்னைக்கு அந்த தமிழ் மொழி அவங்க பேசுறதால இன வழியா நாகர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அவங்களுக்கு சார்ந்ததுங்கலாம். ஆனா வரலாற்று நிகழ்வு இப்ப திருமுருகாற்று படையிலேயோ பரிபாடல்கள்லயோ எழுதுறது போல இமயமலையில பிறந்தான், இங்க இருந்து வந்தான், இந்த கதைக்கு நம்ம போக முடியாது. ஏன்னா அதுக்கு எதிராதான் இவங்க செய்யறாங்க. இமயமலையில பிறந்திருந்தாலும் அது நம்மளுதுதான். 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியா முழுக்க தமிழ்நாடு தான், இந்தியா முழுக்க வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான், பேசப்பட்ட மொழி தமிழ் தான் அன்னைக்கு. அதுக்கு பிறகுதான் அது மாறுதுன்னு வச்சுக்கீங்க. அப்ப இங்க தென்னாடு இப்ப கதிர்காமத்தை நீங்க கடைக்காலம் எடுக்கணும். முருகனுடைய இளமை காலம் கதிர்காமம். அப்ப இலங்கை இந்தியா ஒன்னா இருந்த காலம். அப்ப அந்த காலகட்டத்துல அந்த கடல்கோடுல சூரசம்காரங்கிறது கூட ஏதோ சூரனை சண்டைட்டுதான் நான் நினைக்கல. அந்த பெருமொழியில தீவு கூட்டத்துல மாட்டிக்கொண்ட 3 தீவு அந்த தூத்துக்குடிக்கு வடக்கால இருக்கும். அதுல இருந்து மக்களை மீட்ட நிகழ்வாதான் நான் பாக்குறேன். ஓகேங்கய்யா. இப்போ நீங்க சொல்றது போல திருமுருகாற்று படையிலயோ பரிபாடல்லையோ இருக்கிறது கட்டுக்கதைகள் தான் அப்படின்னு அறிவுமதியை குறிப்பிடுறாரு அந்த தமிழ் முருகன் நூல்ல. அப்படி குறிப்பிடுறாரு. அதே திருமுருகாற்று படையில கொற்றவை மைந்தன், கொற்றவை சிறுவ அப்படின்னும் முருகனை குறிப்பிடலாங்க அப்படின்னு அந்த திருமுருகாற்று படை ஆதாரத்தையுமே எடுத்துக்கிறாரு.
அதை மறுக்கிறாரு, ஆனா அந்த ஆதாரத்தை எடுத்துக்கிறாரு. சோ நீங்க நூலை வச்சு நம்மளுக்கு தரவு நூல் கிடையாது, எல்லாமே அழிக்கப்பட்டுட்டது. இவங்க பின்னாடி இப்ப கிபி 7ஆம் நூற்றாண்டு அளவுலதான் திருமுருகாற்றுப்படையே பாடப்பட்டது. அது நக்கீரருங்கிறான், அந்த நக்கீரரும் கிடையாது. அது பரிபாடல்கள் வந்து சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாமே வந்து இப்ப புறநானூறு போல திருக்குறள் போல இருக்குன்னு நம்ம நினைக்க முடியாது. ஆரிய ஊடுருவல் கிமு 150 ஆண்டு காலத்திலேயே தமிழகத்துல வந்துட்டுது. பண்பாட்டு கூறுகளுக்குள்ளால ஊடுருவிட்டது. அப்பொழுதே வந்து ஆசிவக சமயத்துக்குள்ளால திரிபு ஏற்பட்டது. அருசமயவாதம் வந்துட்டது. சாக்தாதம், சக்திவாதம், சைவம், காணாதிபத்தியம், கௌமாரம், மாலியம், இப்படி வந்து அருசமயமா உடைக்கப்பட்டுட்டது ஆசிவகம். இதுல ஏன் முருகனை கௌமாரத்துல சேர்க்கிறாங்க? ஆமா, அது அப்படி வந்து வரும் பொழுது அப்புறம் பின்னாடி ஆதிசங்கரன் வந்துதான் இது எல்லாத்தையும் ஒரு கட்டுக்குள்ளால கொண்டு வந்தாதான் நம்ம வண்டி ஓட்ட முடியும்ட்டு சிவனை இழுத்தாந்து பார்வதிக்கு கணவனாக்கி, இப்ப சாக்கதமும் சைவமும் ஒன்னாகி போச்சா. காணாதிபத்தியம் கணபதி கொண்டாந்து பெரிய பிள்ளையாக்கி 3 அணிஞ்சு போச்சா. கௌமாரம் முருகனை சின்ன பிள்ளையாக்கி 4 அணிஞ்சு போச்சா. மாலியம் கிருஷ்ண திருமாலை வந்து இப்ப சக்தியினுடைய பார்வதியினுடைய அண்ணனாக்கி 5 அணிஞ்சு போச்சா. அப்ப சூரியன் வந்து அவனுக்கு சேவகன், நாராயணனுக்கு சேவகன். அப்ப 6 ஒன்னாயிட்டுது. இப்படிதான் வந்து அத்வைதத்தை அவர் கொண்டு வர்றாரு, உருவாக்குறாரு. அதனாலதான் அதுதான் இந்துத்துவனுடைய பேஸ்ன்னு வச்சுக்கீங்களா, ஆரியம் ஒன்னாக்கிறது. இல்லைன்னா அன்னைக்கு 2 பேரும் சைவனும் வயனவனும் சண்டை போட்டு இருந்தான். ஆற்றல் முதல்வாதம், பொருள் முதல்வாதம், இடதுசாரி வலதுசாரி அன்னைக்கு உருவாகி போச்சு. ஆற்றல் கருத்து முதல்வாதம்ங்கிறதா ஆற்றல் முதல்வாதம், அதுதான் வலதுசாரி. பொருள் முதல்வாதங்கிறதா இடதுசாரி, அது மாலியம். அது அன்னைக்கு உருவானது. அதுதான் இடங்கை சாதி வலங்கை சாதின்னு சொன்னான். சோழர் காலத்துல இலங்கை சாதி வலங்கை சாதின்னு சொன்னது. இப்ப இவங்க என்ன கேள்வி கேட்டீங்க? அறிவுமதி பரிபாடல் திருமுருகாற்றுப்படை இத வந்து மேற்கோள் காட்டுறாரு. மேற்கோள் காட்டி இதுல இருக்கிறது நிறைய கட்டுக்கதைன்னு சொல்றாரு. அதுதான் சொல்லுவாரு. அப்ப அன்னைக்கு கிமு 150லயே ஆரியமயமான தமிழர்கள் இருக்காங்கல்ல, வேதாந்த கருத்தியில உள்வாங்க நாங்க இருக்காங்கல்ல. இன்னைக்கு நம்மளால RSS காரத்தை இப்ப இந்த இதுல கூட நீங்க சேர்த்துல ஒரு தரவு போட்டிருந்தாப்புல, நீங்க அனுப்பியிருந்ததுல ஷாருவார் படத்தை பக்கத்துல வச்சிருக்கா, தமிழன் தான். அப்ப என்ன பண்ணுவான், அந்த கருத்தியல் சிந்தனையில தானே பேசுவா. அப்படி அன்னைக்கே சனாதன கோட்பாடுகள்ல உள்ள வாங்கினவங்க முருகனை புராண கதைகளின் கூறுகளா மாற்றி எழுதப்பட்டிருக்கு. அப்படி எழுதப்பட்டதுதான் திருமுருகாற்றுப்படையும் பரிபாடல்களும். அப்ப சங்க இலக்கியத்துல எல்லாமே சரியான வரலாற்று தரவை கொடுக்குதா அப்படின்னா இல்ல. சிலப்பதிகார அப்படிதான் நிறைய மூட கருத்துக்கள் கொட்டி கிடக்கும். ஆனா அதுக்குள்ளால தேடி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு 1-2 வரலாற்று தரவுகள் கிடைக்கும். அதனால அது நம்ம புறந்தள்ளவும் முடியல, முழுக்க எடுத்துக்கவும் முடியாது. அதுல அலசி தேடி பார்த்து நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. மணிமேலையா அப்படிதான், ஒவ்வொரு சங்க இலக்கியங்களும் அப்படிதான். அதனால இந்த 2 நூலும் முருகனுக்கான தொன்மை முருகனுக்கான சரியான வரலாற்று தரவு அல்ல. திருமுருக பாட்டு படையல்ல பரிபாடலும் கிடையாது. நம்ம பண்பாட்டு கூறுகள்ல முருகனை பற்றிய சார்ந்த கந்து வழிபாடு எதுக்கு கொண்டு வரா, கந்தன்கிற பெயர் எதுக்கு வருது, முருகை எதுக்கு வருது, முருகை எதுக்கு வந்தது, அருங்கோணம் எதுக்கு வந்தது, 50 கோட்பாடு எதுக்கு அங்க கொண்டு வரா, இறுதியில அவரு ஆசிவக பெருந்துருவிய பயணியில வந்து எப்படி அவரு நிக்கிறாரு. அப்ப மக்களுக்கு இன்றைக்கும் வீட்டுல வந்து முதலுதவி பெட்டி, அந்த சோத்து கற்றாழை, படிகாரக்கல்லு, தேங்காய் இதெல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அது திஷ்டி கழிக்கல. இந்த ஆழி பேரலைக்கு பின்பு ஒவ்வொரு வீட்டிலையும் கட்டாயப்படுத்தப்பட்டு கட்டப்பட்டது. அது சோத்து கற்றாழை, தேங்காய், படிகாரக்கல்ல. ஊரெங்கும் தண்ணி இருக்கும். சென்னையில தண்ணி நின்ன மாதிரி நீ குடிக்க தண்ணி இருக்காது. அப்ப ஒரு பானையில வீதியில கிடைக்கிற தண்ணியே மூண்டு நீ படிகாரக்கல்ல போட்டு தீர்த்தினீங்கன்னா தண்ணி தெளிஞ்சிடும், வடிகட்டி சுட வச்சு குடிச்சிக்கலாம். அதுக்கு படிகாரக்கல்ல. உடனடி பசி ஆத்திரத்துக்கு சோத்து கட்டாத. குழந்தைகளுக்கு வந்து பால் இல்லைங்கும் போது அதை நசுக்கி தேங்காய் பால் பிழிஞ்சு கொடுக்கறதுக்கு. இப்படி அந்த கடல் ஊழிய அடையாளப்படுத்துறதுக்கு அது ஒரு சங்கம் கட்டியிருப்பான்.
இதெல்லாம் முருகனுக்கு பிறகு கொடுத்த அந்த தரவுகள். இது அவனுடைய அந்த பேரிடர் மீட்சி இருக்கு இல்லையா, அந்த மீட்சி காலத்துல இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாம் கொடுக்குறான். இப்படி நம்ம வரலாற்று பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் முருகனை ஆய்வு பண்ணணும். அதை விட்டு 6 தலை 12 கை இதெல்லாம் அறிவியலுக்கு ஒவ்வா நிலை. 6 முகங்கிறது ஆசீர்வாதத்தின் 6 படிநிலை. 6 பள்ளி படிச்சவா, ஒவ்வொரு பள்ளியும் ஒரு முகம் அல்லது ஒரு படிநிலை. அப்படித்தான் பார்க்கணும் நம்ம. இப்போ நீங்க நிறைவு கேள்வி அதை வச்சுக்கையா, இதுக்கு ஒரு தரவுபூர்வமா பதில் கொடுத்து முடிங்க. இப்போங்கய்யா, நீங்க சொல்றது போல அறிவுமதி எழுதியிருக்கிற இதுதான் இப்போது நம்மிடையே எழுந்திருக்கிற ஒரு கேள்வி என்னவா இருக்குன்னா, அறிவுமதி அவர்கள் எழுதியிருக்கிற தமிழ் முருகன் நூலோ இல்ல அதை வைத்து வெற்றிமாறன் எடுக்கப்பட போகிற அந்த திரைப்படமோ முருகன் வடநாட்டு கடவுள் அங்கிருந்து வந்தாரு அப்படின்னு சொல்றதுக்கு எதிராக நிறுத்தி அதே சமயத்துல தமிழர்களுக்கு பயன்படுமா அல்லது திராவிடத்துல போய் முடிஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு விவாதம் தான் இப்ப எழுந்திருக்கு. இது பற்றி நூல்ல என்ன குறிப்பு இடம்பெற்றிருக்கு, உங்களுடைய இறுதி பார்வை என்ன? இல்ல, நீங்க முருகனை நீங்க இப்ப திராவிடருங்கிற சொல்லு அவங்க 4 மாநிலத்துக்கு தான் போட்டுக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நாகர்களுக்கு சொந்தமானவன்னு வச்சுக்கீங்க. இந்தியாவில் உள்ள ஆரியர் அல்லாத அனைத்து மக்களுக்கும் முருகன் உரியவன் தான், சிவன் உரியவன் தான், மால் உரியவன் தான். ஏன்னா எல்லாமே 10,000 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளவன். அன்னைக்கு எந்த மொழியும் கிடையாது, எல்லாம் ஒரே மொழி, தமிழ் இனம் தான். அறிவுமதி என்ன கண்ணோட்டத்துல அதை எழுதியிருக்காருன்னு அந்த நூலை திறனாய்வு பண்ணும்போது உங்களுக்கு என்ன யோசனை? நம்ம என்ன பாக்குறோம்னா, இந்துத்துவாவுக்கு எதிர்நிலைப்படுறத நம்ம வரவேற்கிறோம். இப்ப ராமாயணங்கிறது ஜதீஷ்கர் பகுதியில இலங்கான்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில தான் ராவணன் இருந்தான். அங்க ஒரு ராவணன் இருந்தான். ராமலட்சுமணன் அந்த வரலாறு உண்மைன்னு எடுத்துக்கினால் கூட அவங்க கங்கையை தாண்டி அங்கதான் சேர்றாங்க. அங்கதான் போர், அதோட கதை முடிஞ்சிடுது. கம்பன் அந்த வால்மீகி ராமாயணத்தை தமிழ்ல எழுதும் போதுதான் இந்த இலங்கையை கொண்டாந்து பிணைக்கிறான். அதுல அப்படி அன்னைக்கு வட இந்தியாவில் இருந்த அந்த இதான் இவனும் பிராமணர்கள் வந்த பிறகு ஒவ்வொன்றையும் இந்தியா முழுக்க இந்துத்துவமா மாத்தணும். தென்னாட்டுல இருந்த மகாபாரதத்தை வடநாட்டுக்கு கொண்டு போறான், வடநாட்டுல இருந்த கம்பராமாயணத்தை தென்னாட்டுக்கு கொண்டு வரான். இந்த லங்காங்கிறது இங்க உள்ள லங்கா இல்ல, ஜார்க்கண்ட்ல ஒரு லங்கா இருக்கு, சத்தீஸ்கர்ல. அந்த லங்கா தான் ராமாயணத்துல வால்மீகி எழுதின லங்கா. இந்த இலங்கை கிடையாது. இப்படி எல்லாத்தையுமே அவங்க கோத்து வர இன்னைக்கு விசால இந்து சாம்ராஜ்யம் அதை நோக்கி பயணிக்கிறாங்க. இலங்கை, ஆப்கான், பாகிஸ்தான் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு விசால அந்த நோக்கத்துல அவங்க போறாங்க வச்சுக்கீங்க. புலம்பெயர்ந்தவருக்கு தான் திராவிடன்னு பேரு. ஓடி போனவன் அல்ல வந்தேரி. திரி என்ற வேர்ச்சொல்ல இருந்து வருது. திரிதல், த்ரோ அப்படின்னு வருது அது. ஆனா நம்ம இனக்குழு ஆரியர் அல்லாத ஆசிய கண்டம் முழுக்க வாழ்ந்த இனக்குழு நாகர்கள். அப்ப நாகர் இனத்துக்கு முருகன் கடவுள், தமிழருக்கு கடவுள் இல்ல. அது நாகர் இனத்துல அந்த தொன்மை மொழியை இன்று வரைக்கும் பேசி இருக்கிற மொழிவழி தேசிய இனம் தான் தமிழ் இனம். மரபு வழி இனம் தமிழ் இனமும் நாகர்கள் தான். அதுல மொழி வழியா பஞ்சாபியர், சீக்கியர், ராஜஸ்தானியர், மராத்தியர், ஒரியர் இப்படியே நாகர்கள் ஒரு மொழி வழியே பிரியும் பொழுது இறுதியா கன்னடர், தெலுங்கர், மலையாளின்னு பிரிஞ்சு விடுறான். இப்ப இதுக்கு முன்னாடி தமிழர் பண்பாட்டு கூறுகள்ல இருந்ததை நம்ம என்ன பண்ணியிருந்தோமோ அதை பூரா இவனும் பண்ணிடலாம். நம்ம முருகனை வழிபட்டா அவனும் முருகனை வழிபட்டா ஒரே இனம் தானே. மொழி வழியா வேறுபடும் போது அங்க பண்பாட்டு கூறுகள்லயே ஆரிய பண்பாடு அங்க இடம் பிடிக்குது. அப்ப மொழி வழி இவனோ பிறமொழியாளரை மாறும் பொழுது சமஸ்கிருத வாழை இவங்களுக்கு சாயம் ஏற்றும் பொழுது அந்த பண்பாட்டு கூறுகள்லயே சமஸ்கிருத சாயம் ஆரிய சாயம் ஏறும் பொழுது
தமிழ் மரபு கொஞ்சம் கொஞ்சமா அவனோட இருந்து மறைக்கப்படுது. மறந்துடுறான், வேற ஒண்ணும் இல்ல. ஆரிய வருகை அந்த இதுக்கு அவன் போயிடுறான். அதனால அந்த எச்சங்கள் என்ன இருக்கு. அப்ப நாகரிக தெய்வம்னு சொல்ல வேண்டிய இடத்துலதான் இவங்க திராவிட கடவுள் அப்படின்னு இவங்க குறிப்பிடுறான். வேற ஒண்ணும் இல்ல. முருகன் தமிழனுக்கு மட்டும் உரியவன் இல்ல. ஏன்னா நம்ம தமிழர்களுக்கு மட்டும் உரியவன்னாக்கா நம்ம 500 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் மலையாளம் பிரிஞ்சுது. இப்ப 400 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள கடவுள்னா தமிழன் கடவுள், சரிதானே? அப்ப 1000 ஆண்டுக்கு முன்னாடி கடவுள்னா மலையாளிக்கும் கடவுள் தானே? கண்டிப்பா. அப்ப அவன் தமிழன் தானே? அப்ப 1500 ஆண்டு 2000 ஆண்டுங்கும் போது அப்ப கன்னடம் பிறக்கல, தெலுங்கு பிறக்கல. அப்ப அவனும் தமிழன் தான் அன்னைக்கு. ஓகே. அப்ப அவனுக்கு அது கடவுள் தான். மறுபடியும் தான் அவன் தெலுங்கனா மாறுறான். முருகனை வழிபடும் பொழுது அவன் தமிழன் தான். இன்னைக்கு அதுல இருந்து அவன் வெளியேறிக்கலாம், இல்ல ஒரு சிலர் வழிபடலாம். ஆனாலும் முருகனுங்கிறவன் தமிழனுக்கே உரியவன். நம்ம அத காப்புரிமை எடுக்க முடியாது. புரியுதுங்க ஐயா. அவங்களுக்கும் உரிமை உண்டு, ஆனா அவங்க அதை எடுத்துக்கல, விட்டுட்டாங்க. அதான் நம்ம மரமொழி எடுத்துக்கணும் இருக்கும். அவங்க எப்படி மொழியை விட்டாங்களோ அது போல மொழி சார்ந்த பண்பாட்டு கூறுகளையும் அவங்க விட்டுடுறாங்க. இப்ப முருகனுடைய வரலாறு 12,000 ஆண்டு காலம் வருது என்னுடைய கணக்குப்படி. என்னுடைய கணக்குப்படி 12,500 கிமு 12,500 இன்றையில இருந்து பார்த்தா 14,500 ஆண்டு. அப்பதான் இரண்டாவது பெருவழி வருது. இந்த இரண்டாவது பெருவழிக்கு முன்பு இருந்தவன் தான் மால், திருமால். அவர் தான் ஆழியில நாவாய்கள் மூலம் மக்கள் புலம்பெயரவும் சக்கரத்தை கண்டுபிடிச்சு வண்டியை உருவாக்கி தரைவழி பயணத்தையும் கடல் வழி பயணத்தையும் முன்கூட்டியே கணித்து பெருவழி வரும்னு மக்கள் புலம்பெயர்வுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தவர். அதனால அப்போதுதான் பெரும் புலப்பெயர்வு ஏற்படுது. இந்த அந்த புலப்பெயர்வு ஏற்படும் பொழுது கிட்டத்தட்ட அந்த ஊழி நடக்கிற காலகட்டத்துல இவன் ஒரு இளவரசனா இருந்திருக்கணும். இவனுடைய ஆட்சி பகுதி கதிர்காமம், இலங்கை. முருகன் இளவரசனா இருந்திருக்கோன்றீங்க? ஆமா, இளவரசனா இருந்திருக்கணும். அப்ப ஆட்சி பகுதி கதிர்காமம், இலங்கை பகுதியில பாக்குற இலங்கை இந்தியாவும் ஒன்னா இருக்கு. அப்ப இலங்கை எந்த அளவுக்கு பரப்பளவு இருக்கோ அதே அகலத்துக்கு இந்தியாவோட இணைஞ்சிருந்தது. அப்ப அந்த 12,500 கடல்கோள் இலங்கையும் இந்தியாவையும் பிரிக்குது. பிரிச்சாக்க இன்னைக்கு இருக்கிற பிரிவினையில ராமேஸ்வரம் வழியா ஒரு 50-20 கிலோமீட்டர் அளவுக்கு அகலம் கொண்ட நிலப்பரப்பு இருந்தது. கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர். இப்ப நம்ம ஊர்ல இருந்து இப்ப கடலூர் வரைக்கும் உள்ள பரப்பளவு எவ்வளவோ அந்த அகலம் கொண்ட நிலப்பரப்பு தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில தொடர்ச்சியா இருந்தது, மண்டபத்துல இருந்து. அப்ப அப்பயும் போக்குவரத்து இருந்தது. எனக்கு கூட என்ன சிந்தனை வருதுன்னா, இவன் திருச்செந்தூர்ல சூரபத்மனை போரிட்டங்கிறது எந்த சூரனையும் போரிடல. திருச்செந்தூருக்கும் கிழக்க தூத்துக்குடிக்கு கொஞ்சம் மேல 3 தீவு இருக்கு. அந்த 3 தீவுகள்ல இந்த கடற்கோள்ல சிக்கிய மக்களை இவன் வெளியேற்றிருக்கான், மீட்டெடுத்திருக்கான். அந்த கடலோடு போராடிய அந்த போராட்டத்தை தான் இங்க போரா பின்னாடி புராணங்கள் குறிப்பிடுறதா நாங்க இருந்துறேன். அந்த சூரபத்மா, காரகாசூர, வானுகோபங்கிறத கிட்டத்தட்ட அந்த தீவுகளுடைய பெயர் கூட அந்த இதுலயே வருது. அந்த 3 தீவு இன்னைக்கும் இருக்கு. அந்த தீவு இப்பயும் இருக்கு. அந்த தீவு பெருந்தீபா இருந்தது. அந்த கடல் ஊழிக்கு பிறகு நாட்டை புனரமைக்கிற பணியில ஈடுபடுறான். அப்ப முருகன் யாரு, அவன் எப்படி நம்மளை பாதுகாத்தா அப்படிங்கறதெல்லாம் புலம்பெயர் தமிழர்களுக்கு தெரியும். ஏன்னா அன்னைக்கே புலம்பெயர்ந்துள்ள ஒரு 1000 ஆண்டு காலம் புலம்பெயர்வு நடந்திருக்கு வடக்கு நோக்கி சிந்துவெளி பகுதிக்கு.
கிமு 12,500 கடல்கோள் ஏற்பட்டதுன்னா 11,500 வரைக்குமே புலம்பெயர்வு பையன் நகர்ந்துனே இருந்திருக்கான். அப்ப புலம்பெயர்ந்தவனுக்கு என்னமே முருகன்னா யாரு எப்படி பாதுகாத்தாங்கிற செய்தி தெரியும். அவன் பாபிலோனுக்கும் சிந்து கங்கை சமவெளிக்கும் முருகனை கொண்டு போறான். அந்த அந்த நினைவுகளை கொண்டு போறான். இவன் பேரு சேயோன்கிற பேரு, கந்தன்கிற பேரு, அதுல கார்த்திகேயன்கிற பேரெல்லாம் அங்க அவன் காலப்போக்கில் அது வேற தெய்வமா இன்னைக்கு மாறி இருக்கு. ஆனா இதே குறியீடு குறிக்குது. மாச விக்டர் அது சேயோன்கிற நூல்ல மெசபடோமிய பகுதி பூராமே முருக வழிபாடு இருக்குங்கிறாரு. அப்ப அது இந்த கிமு 12,000க்கு முந்தி புலம்பெயர்ந்த அந்த மக்கள் தொகுப்பு கொண்டு சென்றதுதான். அப்ப இந்தியான்னா இமயமலை முழுக்க நம்ம தமிழர்கள் போய் சேர்ந்துடுறோம். இமயமலையில பிறந்தான் வளர்ந்தான்னாக்க அன்னைக்கு இமயமலை தமிழன், இமயமலை வரை தமிழ்நாடு தான். இன்னைக்குதான் இன்னைக்கு அது தமிழன் கைவிட்டு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இலங்கை முழுக்க தமிழ்நாடு. இன்னைக்கு இல்ல அது சிங்களம் கையில இருக்கு. கதிர்காமம் அன்னைக்கு தமிழர் மண்ணு தானே. என்ன கேட்டா 6 படை வீடுல பழமுதிர்ச்சோலை இல்ல, கதிர்காமம் ஒரு படை வீடு. ஏன் பழமுதிர்ச்சோலை இல்ல? பழமுதிர்ச்சோலை கடைசியில இவனு சேர்த்துக்கிறான் 6 வருடங்கிறதுக்காக. 5 தான்றீங்களா? ஆமா, 5 இலங்கையில இருக்கிற கதிர்காமத்தை சேர்க்கணுங்கிற தலைமையான இடமே அதுதான். கதிர்காமம் தான் தலைமையான இடமே. சித்திரை 1 கதிர்காமத்துல இருந்தா வான்கணியம் முதற்கொண்டு எல்லாமே முக்கிய தலைநகரமா இருந்தது. கடல்வாய்புரம்ங்கிற கபாடபுரம் அல்லது அலைவாய்ப்பட்டினங்கிற தாமிரபரணி ஆற்று முகவாயில தான் 18,000 ஆண்டு கடல்கோளுக்கு பிறகு, அதாவது மொரிசியஸ் தென்மதுரை தீவு அழிவுக்கு பிறகு தமிழர்களுடைய தலைநகரம் கடல்வாய்புரம், கபாடபுரம். அது தாமிரபரணி ஆற்று முகத்தூரத்துல இருக்கு. அது இந்த 2வது கடற்கோள் விண்டு காலத்துக்கும் முருகங்காலத்தில் ஏற்பட்ட அந்த 2வது பெருவழியில அலைவாய்ப்பட்டினம் அழிக்கப்படுது, பூம்புகார் அழிக்கப்படுது. எல்லாம் கடல் உள்ள போற அந்த காலகட்டத்துல மக்களுக்கு மீட்டெடுத்தவன் முருகன். பின்னால அவன் ஆசிவக பெருஞ்சித்தான். இறுதி நாட்கள்ல துறவி ஆயிடுறான். அவன் துறவு நிலை போன்றதுதான் பயணி. எல்லாத்தையுமே இழந்து கோவணத்தோட நின்னது. அப்ப அவன் என்னென்ன அவன் நிகழ்ச்சிகள் என்னங்கும் போது அந்த மக்களை மீட்டெடுத்த நிகழ்ச்சி சூரசம்ஹாரம்னா திருச்செந்தூர் கடற்கரையில வைக்கிறதுக்கு காரணம் தீவுகள்ல போராடினதுதான் அவன். அதுக்கு அடுத்தது மக்கள் பெருக்கத்தை அவன் உருவாக்குறான். இப்ப இலங்கையில செத்த மாதிரி எல்லாம் அழிஞ்சு போச்சு, மக்களே இல்ல. அப்ப மக்கள் பெருக்கத்தை உருவாக்கணும்னு முயற்சி பண்றான். அப்பதான் இந்த கந்து வழிபாடுங்கிறத ஒன்ன கொண்டு வரான். கந்தழி அப்படின்னாக்க எல்லையற்ற பெருவெளி, ஆதியும் அந்தமும் மற்ற ஒரு பொருள்ங்கிற மாதிரி அது பொருள் கொடுக்கும். கந்தழி காமன் களியாட்டம்னு சொல்லாத அந்த கந்து நட்டு இரவு நேரத்துல கள்ள குடிச்சிட்டு ஆணும் பெண்ணும் அரைகுறை ஆடையோட ஆட விட்டான். அந்த உணர்வு அப்படியாவது ஒன்று சேர்ந்து 15 பிள்ளைகளை பெத்து போட்டோம், நாட்டுல மக்கள் இல்லை அப்படின்னு அவன் மக்களுக்கு கொடுத்த அரிய ஒரு பொருள் தான் முருங்கைக்காய். முருகன் கொடுத்து தான் முருகன். அது இனவர்த்தி விந்துவனுடைய உயிர் சேர்த்த அணுவை மிகை கூட்டுறதுக்கு. அதனால்தான் அவன் பெயர்லயே முருங்கைக்காயின்னு வந்தது. அது எல்லா வீட்லயும் அதை வைக்க சொன்னான். இப்படி அவனுடைய சரவண பவன்ங்கிற அந்த இதுல இருந்து அருங்கோணம் இருக்குல்ல, 6 முகம்ங்கிறது ஆசிவகத்தினுடைய 6 படிநிலைகளை குறிக்கும். கார்த்திகை நட்சத்திரங்கிறது அவன் காலத்துலதான் மருத நிலத்தை, குறிப்பா அவன் மருத நிலத்துல இருந்து குறிஞ்சி நெய்தல் 3 நிலத்துக்கும் உரியவனா இருக்கான். ஏன்னா இந்த அழிவுக்கும் பிறகு மருத நிலத்துல இருந்த மக்கள் எல்லாம் குறிஞ்சிக்கு குடியேற்றதான். கொஞ்சம் பேராவது மலைப்பகுதியில் இருக்கட்டும், எல்லாம் செத்தாலும் அந்த 4 பேராவது உயிரா இருப்பான்ல அடுத்து மக்களை உருவாக்குறதுக்கு அப்படின்ட்டு குண்டு இருக்கிற இடத்துல எல்லாம் குடியேற்றதான். அதனாலதான் இவன் குறிஞ்சி நில தலைவனாக உண்மையிலேயே இவன் குறிஞ்சி நிலத்தை ஆண்டவன் இல்ல. முருகன் குறிஞ்சி நில மன்னர்.
மன்னன் தான், அவன் பாண்டிய மன்னன் தான். இளவரசனா இருந்து அரசனா இருந்து தானே இவ்வளவு பண்ண முடியுது. தனி ஒரு மனிதன் எப்படி பண்ண முடியும்? இப்ப மன்னரா இருந்தவன் தான் ஆசிவக பள்ளியில பயின்று ஆசிவக பெருஞ்சித்தனா மாறுறான் பின்னாடி. அந்த ஆசிவக பெருஞ்சித்தன்கிற குறிக்கிறதுக்கு தான் ஆறுமுகம்னு அவனுக்கு பேர் வந்தது. 6 படிநிலைகள்ங்கிறது ஆறுமுகம். அதே மாதிரி இவனுடைய பிறப்புல பின்னாடி பொய் புராணங்கள் எழுதின புராணவாதிகள் கூட 50 குறிப்பிடுறான். சிவன் என்ற அனாதியானவன் விண்ணுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற சிவம்ங்கிறவன் பெத்து போட்டதாவோ, அதை தீங்கிற அக்கினி எடுத்து சென்றதாவோ, இடையில சூடு தாங்காம அது காற்றுக்கிட்ட ஒப்படைச்சதாவோ, காற்று நீர்கிட்ட ஒப்படைச்சதாவோ, கங்கையில அப்புறம் சரவண பொய்யில பார்வதி எடுத்து ஒன்னாக்கி உருவாக்குற உருவங்கிறது நிலம். இப்ப 50 குறியீடுமே அவன் பிறப்புல வந்து விடுது. 50 முக்கோணனாலே ஆசிவகம் தானே. கந்தம் அப்படிங்கிறதுக்கு அணுத்துகள்ங்கிற பொருள் இருக்கு. கந்தம்ங்கிறதுக்கு விந்துங்கிற பொருள் இருக்கு. கந்தத்துக்கு 20க்கும் மேற்பட்ட பொருள் இருக்கு. அப்ப தமிழ்ல கந்தம்ங்கிற சொல்லதான் சமஸ்கிருதத்துல ஸ்கந்தான் அப்படிங்கிறான். இஷு போட்டு ஸ்கந்தன்கிறான். தூய தமிழ் சொல்லு. கந்தன்கிற தூய தமிழ் சொல். தூய தமிழ் சொல்லு. முருகன் தூய தமிழ் சொல்லு. முருகன் மரடானவன். கார்த்திகேயன் சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் தமிழ் சொல்லு இல்ல. கார்த்திகேயன் கார்த்திசேயன் அப்படி படிக்கணும். அத கார்காலம்னா கார்த்திகை மாதத்துல கார்த்திகை நட்சத்திரம் சொல்லுவோம். அது ரொம்ப ஒளி பிரகாசிக்கும். அந்த காலகட்டத்துல வானத்துல பார்த்ததால 5 குஞ்சு தான் போட்டேன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. அதுல 7வது ஒரு விண்மீன் இருக்கும். ஆனா அது அவ்வளவா கண்ணுக்கு தெரியாது. 5 விண்மீன் ஒரு மீனை சேர்ந்து 5 குஞ்சு தாய் பெட்டைன்னு சொல்லி 6 விண்மீனை காட்டுவாங்க. அதான் கார்த்திகை மீன். இந்த கார்த்திகை மீன்ல தான் இவன் பனைமரத்தையே கொளுத்த பனங்காட கொளுத்தனவன். முருகு என்றால் அழகு மட்டும் இல்ல, முருகு என்றால் முரட்டுத்தனாங்கிறதா இருக்கு. முரடன் அப்படின்னும் துணிச்சலானவன். இதுல சுகிசிவம் சொல்றாரு சுப்பிரமணியங்கிறது வடநாட்டுல இருந்து வந்த ஒரு பெயரு. அப்ப அது வடநாட்டு பெயரு. சுப்பிரமணியங்கிறது வடநாட்டு பெயரு. அதுக்கு தமிழுக்கு சம்பந்தம் இல்ல. அப்ப வடநாட்டிலயும் முருகன் இருந்தானா? ஆமா. அப்ப 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியா முழுக்க தமிழர் இருந்தாங்க. நாகரீகம் இருந்தது. தமிழ் மொழி பேசினான்னாக்கா அவன் முருக வழிபாடாங்க அன்னைக்கு நடத்திருப்பான்ல. அந்த வழிபாட்டுல இருந்தானே ஆரியர்கள் பின்னாடி 1500 ஆண்டுகள். இந்த கடைசி காலத்துல தானே அவனும் அங்க இருக்கிற இந்தியாவில நாகர் இனம் என்ன பண்பாடுகளை கடைபிடித்தாங்களோ அதை தானே அப்படியே அவன் டைப்பிங் எடுக்கிறான், படி எடுக்கிறான். ஆரியர்களுக்குன்னு தனித்த எந்த நாகரிக பண்பாடு மெய்யியல் கூறுகள் எதுவுமே கிடையாது. எல்லாமே இங்க படிட்டு இருக்கிறான். ஆசிவகத்தை நல்லா படிக்கிறான். படிச்சுட்டு ஆசிவகத்தை அழிச்சாதான் இந்த மண்ணுல நம்ம மேலாண்மை செய்ய முடியும்னு அதை அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் அதை அழிக்கிறதுக்கான முயற்சி எடுத்தா, அழிச்சா இன்னமும் அந்த சிறு தடயங்கள் கூட இல்லாம இன்னமும் அது திரும்பி கரு உருவாகாம குறுக்காம ஒரு வேறு தரையில இருந்தா கூட மரம் போனா கூட பச்சை வேறு குறுத்து வரும்ல. அப்படி தமிழ் இனத்துல அந்த மரபணுல திரும்பி தாய்ச்சிடக்கூடாதுங்கிறதுலதான் தீவிரமா இருக்கான். இப்ப இன்னைக்கு அவன் இந்துத்துவாவை கொண்டு வர சிவம், வைணவம், பிரம்மம், சிவம், விஷ்ணு, பிரம்மம் எல்லாமே ஆசிவகத்தினுடைய கூறுகள் தானே. அதை உடைக்கிறான்ல. ஆற்றல் பொருள் கட்டமைப்புங்கிற முக்கோணத்தை தானே அவன் சிவம், ஆற்றல சிவம்ங்கிறான், பொருளை மால்ங்கிறான், கட்டமைப்ப பிரம்மங்கிறான். எங்கிருந்து பூசா எடுத்து வந்தான் அவன்? இந்திர வழிபாடும் தமிழ் இருந்த. மாலுக்கு முன்னாடி இந்திரன் பாண்டிய மன்னனடா இருந்திருக்கான். பாண்டிய நாட்டுல நம்ம இப்ப இந்திர விழா எடுத்திருக்கோம். பாண்டிய அந்த மரபோழி மக்களுக்கு தேவேந்திர குல வேளாளர்னு பெயர் அவங்க குடிபெயர் வைக்கிறாங்க. அப்ப இந்திரன்கிற சொல்லு நம்ம மறைநூல்ல கொடுக்குது. திருக்குறள்ல ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளூர் கோமான் இந்திரனே சாலுங்கரி.
அப்ப அவன் ஒரு பெரிய ஆசீர்வாத பரிஞ்சித்தான். பெரிய ஆசீர்வாத பரிஞ்சித்தனா நல்வெள்ளை அடைஞ்சவன். நல்வெள்ளை அடைஞ்சவன் தான் வீடு பேர் அடைய முடியும். அவன் அவனுடைய உயிர்காந்த அலைகள் விண்காந்த அலையில பதப்படுத்தப்பட்டுடும், சேமிக்கப்பட்டுடும். உங்களுக்கு சொல்லணும்னாக்கா இப்போ எவ்வளவு மெமரியை உங்க செல்போன்ல அடக்கி வச்சிருக்கீங்க. கரண்டே இல்லை, சுவிட்ச் ஆஃப் போச்சு, பேட்டரி கழிச்சிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. திரும்பி போட்டோ எடுக்கும் போது அந்த மெமரி எப்படி திரும்பி வருது? அப்படி பெருஞ்சித்திரனுடைய எண்ண அலைகள் வாங்காதத்துல சேவ் பண்ணப்படும், பதியப்படும். அந்த பதிவு நீங்க அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நீங்க போனீங்கன்னா மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். இத அன்னைக்கு சித்தர்கள் உணர்ந்திருக்காங்க. அதனாலதான் சித்தருடைய ஆற்றல் அறிவியலை இன்னை வரைக்கும் அறிவியலையே உணர முடியல, வியக்கிறாங்க. அப்படியே அன்னைக்கு வட இந்தியாவில் இருந்த அந்த இதான் இவனும் பிராமணர்கள் வந்த பிறகு ஒவ்வொன்றையும் இந்தியா முழுக்க இந்துத்துவமா மாத்தணும். தென்னாட்டுல இருந்த மகாபாரதத்தை வடநாட்டுக்கு கொண்டு போறான், வடநாட்டுல இருந்த கம்பராமாயணத்தை தென்னாட்டுக்கு கொண்டு வரான். இந்த லங்காங்கிறது இங்க உள்ள லங்கா இல்ல, ஜார்க்கண்ட்ல ஒரு லங்கா இருக்கு, சத்தீஸ்கர்ல. அந்த லங்கா தான் ராமாயணத்துல வால்மீகி எழுதின லங்கா. இந்த இலங்கை கிடையாது. இப்படி எல்லாத்தையுமே அவங்க கோத்து வர இன்னைக்கு விசால இந்து சாம்ராஜ்யம் அதை நோக்கி பயணிக்கிறாங்க. இலங்கை, ஆப்கான், பாகிஸ்தான் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு விசால அந்த நோக்கத்துல அவங்க போறாங்க வச்சுக்கீங்க. இப்படி ஒவ்வொன்றும் இவங்க திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தமிழுக்கு ஆரியத்தை எதிர்க்கிறோங்கிற பேர்ல தமிழுக்கான அனைத்தையுமே இது ஆரிய சார்புடையது அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஆரியத்துல நீங்க தடயம் தேடி போய் நினைக்கன்னு திராவிடத்துக்கே பொருள் ஆரியத்துல போய் தேடுறீங்க, தமிழ்ல தேடல, உங்களால தேட முடியல. அப்படி இப்போ 60 ஆண்டுக்கு திராவிடத்துல போய் ஆரியத்துல போய் தேடுறீங்க, புராணங்கள்லயும் இதிகாசங்கள்லயும் தமிழ்ல இருக்கு, அதை ஆய்வு பண்ணுங்க. திராவிட சமயத்தவர்கள் ஆரியத்துக்கு எதிரான ஆசிரிய பண்பாட்டு கூறுகளை எந்த பேரறிஞருக்கு ஈவேர பேசியிருக்காரா? அணுவிய கோட்பாடை ஈவேர பேசியிருக்காரா? அப்புறம் தமிழ் முட்டாள் பாஷங்கிற தமிழ்ல இருக்கிற அணுவியல் கோட்பாடுகளை கூறுற அளவுக்கு உங்களுக்கு தெரியலையே. அப்ப உங்களுக்கு தெரியலங்கிறதால இது தமிழாண்டு இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. 60 ஆண்டு வியாழன் வட்ட ஆண்டுகள், 60 ஆண்டு தூய தமிழ்ல பெயர் இருக்கு. நீங்க சமஸ்கிருதத்துல வச்சிருக்க பெயரும் நாரதனுக்கு 60 பிள்ளை பிறந்தாங்கிறதையும் கணக்கு வச்சுக்கன்னு நீங்க அது தமிழ் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால அது முரண்பட்டது. இவங்களுக்கு என்னன்னாக்க அவனை ஆரியர்களால் தட்ட பரவாயில்ல, சித்திரையை அவங்க மறுக்கல, அதை மாத்தி வேற அவங்களுக்கு முலாம் பூசி வச்சிருந்தா கூட தமிழருடைய தடையை இருக்கட்டும்னு விட்டு வச்சிருக்காங்க. தடயத்தை முற்றழிப்புக்கு உள்ளாக்குறவன் திராவிடா, எல்லாத்தையுமே முற்றழிப்புக்கு உள்ளாக்குறவன். அதனால நம்மளுக்கு ஆரியத்தோட மிகப்பெரிய எதிரி திராவிடா. ஆரிய பகை கண்ணுக்கு முன்னாடி தெரியும், திராவிட பகை உடனிருந்தே காலி பண்ணும், துரோகியா நின்று காலி பண்ணும். அதனால இது தெரியாது. அதனால ஆரியத்தை விட திராவிடம் ஆபத்தானது. நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ஆரியத்தை அரவணைச்சிக்கணும், திராவிடத்தை இணைச்சிக்கல, ரெண்டுமே நம்மளுக்கு ஒண்ணுதான். அவர் சொல்லுவார்ல ரெட்டை குழல் துப்பாக்கின்னு, அந்த மாதிரி ரெண்டுமே தமிழனை பொறுத்த வரைக்கும் ரெட்டை குழல் துப்பாக்கி தான். இந்த குழாயில இருந்து தோட்டம் வந்தாலும் நம்மள அடிக்கும், அந்த குழாயில இருந்து தோட்டம் வந்தாலும் நம்மளுக்கு அடிக்கும். அதனால ரெண்டுமே நம்மளுக்கு ஏற்பான நிலைப்பாடு கொண்டதுதான். அதனால இவங்க எதுக்கக்கூடிய முருகன்ங்கிற இந்த தரவு சார்ந்தது அகில இந்திய கோட்பாட்டுக்கு, அவங்க இந்துத்துவம் சார்ந்த கருத்தியலுக்கு எதிரா தமிழர் நிலை சார்ந்த கருத்தியலாகவும், தொன்மை 12,000 ஆண்டுகளுக்கு குமரி கண்டம், குமரி கண்டத்தினுடைய சிதைவு, அதிலிருந்து ஏற்பட்ட ஒவ்வொரு கடல்கோளிலிருந்து ஏற்பட்ட அந்த கடல்கோளில் மக்களை முருகன் மீட்டது, இதை ஒட்டிய ஒரு வரலாற்று நிகழ்வாக எடுத்தால் அது சரியாக இருக்கும். இவங்க திரும்பியும் போய் சூரனை சம்ஹாரம் பண்ணா போனான்னாக்கா எந்த சூரனை சம்ஹாரம் பண்ணா? அன்னைக்கு யாரும் சூரன். அப்ப தமிழர்லயே ஒருத்தவன் அண்ணன் நம்பி உள்ளாட்சிக்கணும், அப்படிதான் பார்க்கணும். இவன் அடிச்சான்னா இவனை சூறான்னா. அப்ப வேற 10,000 ஆண்டுகளுக்கு ஒண்ணு இங்க ஆரியரும் கிடையாது.
ஆரியர் வருகையே 1500 கிமு 1500 தான். அதுக்கு முன்னாடி இருந்த முறை எல்லாம் ஒரே மொழி பேசக்கூடிய கூட்டம் தான். இங்க சூரர் அசுரர்னாக்க உங்க அண்ணன் தம்பிக்குள்ளாலேயே தான் நீங்க. ஆனா திணை வேறுபாடு வேணா இருக்கலாம், குறிஞ்சி முல்லை மருதம் அப்படி வேணா நீங்க மாறுபாடு வச்சிருக்கலாம். அப்படி இல்லாம ஒரு தொன்மை குமரிக்கண்ட வரலாற்றினுடைய பதிவு அதுல வர மாதிரி எடுத்தா அது வரவேற்புக்குரியதாக இருக்கும். தமிழர்களுக்கும் தொன்மை வரலாற்றை மீட்டு தரக்கூடிய ஒரு பங்களிப்பை செய்ததா இருக்கும். அப்படி அவங்க செஞ்சா அதை நாம் வரவேற்கிறோம் என்று கூறி இதுவரை செவிமடுத்த தமிழ் சொந்தங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கருத்துக்களுக்கு நன்றிங்க ஐயா.